அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சிங்கப்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பாக கைது நடவடிக்கையை தவிர்க்க ஏவா வேலு அவர்கள் சிங்கப்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தெரிஞ்சோன்னே அந்த குள்ள குண்ட உசாராயி சுகரு பிபி இங்க வந்து படுத்துட்டான். ஹாஸ்பிட்டல் படுக்கிறது ஒரு ஸ்டைல் ஆகிட்டாங்க சார். பாருங்க, கிணத்துல ஒரு டெட் பாடி மாதிரியே படுத்துருக்கான் பாருங்க. என்ன காவல்துறை அதிகாரிகள் மேல இருந்து சொல்லி நீ உடனே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவாக்கல சேருன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்துறாங்க. அவரை ராஜினாமா செஞ்சுட்டு சேர சொன்னாங்களாம். அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு ரவுடியும் ஒரு கேவலமான ஒரு நபரையும் கண்டிப்பாக தவம் இருந்தாலும் நாங்க தமிழக வெற்றி காலத்தில் என்னைக்கு சேர்த்துக்க மாட்டோம். நல்லது செஞ்சால் நம்ம தட்டி கொடுப்போம், தவறு செஞ்சால் தட்டி கேட்போம். இதுதான் விசிக நிலைப்பாடு. இது சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் எடுத்த முடிவு. 5ஆம் தேதி காங்கிரஸ் கட்சி மாதிரி விழுந்து அடிச்சுட்டு போய் சேரலை. 9ஆம் தேதி நாங்கள் சேர்றோம். வரண்டா சின்னசாமி. சரிடா. அதெல்லாம் நான் உன்ட்ட வேலை பார்க்கும் போது இப்ப நீ பதவி இழந்துட்ட, முதலாளிங்கிற பதவி இழந்துட்ட. பி கேர்ஃபுல். எப்பயுமே எனக்கு அந்த கட்சியை ரொம்ப பிடிக்கும், இவங்க நண்பர்களை ரொம்ப பிடிக்கும். என்ன ஒண்ணு, அவர் ஆரம்பிக்கும் போது சொன்னார், உங்க கூட இருக்கும்போது மட்டும் பிடிக்கும். அப்படியே ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா. எங்களை பொறுத்த மட்டும் துக்கங்கிறது உற்சாகம், உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஊக்க மாத்திரை. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. திமுக எதிர்கட்சியா இருந்ததுன்னா இந்தியாவே திரும்பி எங்களை பார்க்கும். ஆளுங்கட்சியா இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும்தான் எங்களை பார்ப்போம். எங்களுக்கு அது ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அந்த வரலாறுலாம் அவருக்கும் தெரியும். அவர் எங்க வரலாறு என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருநது, குண்டா திருநது, செவரேறி குதிச்சது, பொம்பளை புடவை உருவனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புரியாத 108. அதனால மக்கள் கொடுத்த தீர்ப்பு அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி போகணும். இதே திரும்பி நானும் சொல்கிறேன், பிஜேபி தானங்க இந்தியாவில் மக்கள் அதிகமாக ஓட்டு போட்டு மேலே உட்கார வச்சாங்க. அதுக்கு மெஜாரிட்டி இல்லையே, எதுக்கு லபோன்னு கற்றுனீங்க? நீங்கள்லாம் ஒன்றா உட்காந்து இந்தியா கூட்டணி ஏன் போனீங்க? எல்லோரும் ஒன்றா உட்காந்து கலந்து பேசி அப்படியே பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து அப்படியே செட்டில் ஆகிருக்கலாம்ல. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்கள் அப்படியா? நாங்கள் சரியாக தான் பேசுகிறோம். எல்லாரும் இப்போ கேளுங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் தலைவர்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துருவோம். தலைவர் யார் கூட கூட்டணி சேர்ந்தாலும் பின்னால் போயிடுவோம். தலைவர் உட்காரனா உட்காருவோம், படுறானா படுப்போம், ஓட்டை காங்கிரஸுக்கு போடணும்னா போடுவோம், ஓட்டை விடுதலை செய்தி போடணும்னா போடுவோம். இது திமுக காரனோட கட்டுப்பாடு, கடமை கண்ணியும் கட்டுப்பாடு. அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா வா என்ன பொட்டா பத்தி என்ன திருத்த முடியாது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் கூட எம்எல்ஏக்களை பேரம் பேசி யாரு தாவேக எம்எல்ஏவை எதிர்கட்சி பேரம் பேசிக்கிட்டு இருக்குன்னு 3 பேர் எஃப்ஐஆர்ல ஃபைல் ஆகுறாங்க. ஸோ இது ஒரு தோல்வி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மன வழியில் இருக்கிறாங்க. சுனாப்பானா லேசா இருக்கு, எப்பயும் போல ரெகுலரா போய்கிட்டு யாரும் ரசிக்க முடியாது. ஆம்பா அழகா வெள்ளை சட்டையில கம்பீரமா இருந்த எங்க அண்ணன் ஜென்சி மீட்டு போயிட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க சட்டை கலரை, எங்க அண்ணன் சூர்யா வெற்றி கொண்டான். மாணவரணி போராட்டம் பண்ணணும்னு சொன்னா எங்க அண்ணன் சூர்யா அண்ணன் போய் உட்காரலாம். ஆனா வெள்ளை தாடியோட போயிட்டு ஐயா சேகர் பாபு உட்கார்ந்தா நல்லா இருக்கும். நீ யாரா கோமாளி? இங்க யாரா? போங்க சார், போங்க. இல்ல மறுபடியும் யாரா? போங்க. நீங்க இருங்க. ஹலோ இங்க வரியா? நானும் ரவுடியா? இல்ல அவங்க நிர்வாகி, அதாவது திமுக நிர்வாகிகள் மாணவருடைய அந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. அதுக்காக நிர்வாகிகள் கலந்து கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா யாரு? நான் சேலஞ்சா சொல்றேன். நான் இருக்கிற திருச்செந்தூருடைய அருள்மிகு சுப்பிரமணிய சாமியுடைய மேல சொல்றேன், 6 மாசம் மேல இந்த ஆட்சி இருக்காது, இருக்கவும் விட மாட்டோம். நிர்வாகிகள் கலந்துக்க கூடாதுன்னு சொல்றதுல நியாயம் இல்ல. நான் அப்படி சொல்லல. மாணவர் யாரும் தெரிஞ்சு அவங்க நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் மாணவரணி போராட்டத்துல கலந்துக்கறாங்க. இல்ல மாணவரணி போராட்டத்துல மாணவர் இல்லன்னு மட்டும் புரிஞ்சுக்கிறேன். நான் ஐயா சேகர் பாபு கலந்து கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். புரிஞ்சுக்க முடியாது. 67 வயசு வரைக்கும் இளைஞரணியில இருக்கலாம்னா 58 வயசு வரைக்கும் மாணவரணியில இருக்கலாம். அவங்க நிர்வாகிகள் அதை நம்ம கடந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். சமூக நீதிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு போன ஆட்சி காலம் முழுக்க பல கேடுகட்ட வேலைகளை செஞ்ச திமுகவுக்கு இன்னும் திமிர் குறையலங்க. அதுலயும் RS பாரதி மாதிரியான ஜென்மங்களுக்கு அறிவே வரலங்கிறதுக்கு உதாரணமா இப்ப எந்த பாப்பானுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஓப்பனா சொல்லி இருக்கிறாரு. இந்த பாப்பான்களுக்கு எல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டியதில்லை.
அது வேற பாப்பான்னு நான் சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி போட்டுற போகிறீங்க. தயவுசெய்து நான் திருப்பி சொல்கிறேன், என் டோன் சரியில்லைன்னா அது வேறு மாதிரி போட்டுறாதீங்க. நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணியில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். இல்லை, போலீஸு மாணவர்களை கைது பண்ணுறாங்கன்னா நிர்வாகிகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போலீஸ் எவ்வளோ தெளிவாக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். மாணவர் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களே, மாணவரே காணுமே. அப்படியே லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த போட்டண்டா மண்ட பூரம் பெயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க பாரு, பூரம் பென்ஷன் குரூப். இந்த போ 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 திமுகவோட வாக்க விசிக அண்ணனுங்க வாங்கியிருக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள் வாங்கியிருக்கிறாங்க, காங்கிரஸ் தலைவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. நான் கொஞ்சம் அப்படியே திருப்பி பாருங்களேன், ஏன் அந்த தோசையை திருப்பியே போட மாட்டீங்க? மதிமுக, கம்யூனிஸ்ட், இந்தியன் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் இவங்க எல்லாம் ஓட்டு காங்கிரஸ் திமுக போட்டிருப்பாங்கல்ல. ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன? நான் உதவாக்கற இவனை காலை கழுவி குடி, நீ இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இப்ப நான் என்ன சொல்றேன், தாவேக்காக்கு மட்டும்தான் எங்க ஓட்டு எங்களுதுன்னு சொல்ற உரிமை இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாரும் ரிசைன் பண்ணுங்க. எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு திமுக வேட்பாளர்கள் திரும்ப அந்த எல்லா தொகுதியிலும் இல்லைங்க, அந்தந்த தொகுதி வேட்பாளர் அங்கங்க நிக்கட்டும், எங்க கூட்டணிக்காரங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி நிக்கிறோம். இப்ப பாத்துடலாமா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா, இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற? சொல்றா. அட என்ன பிரச்சனை விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கா? ஃபிளாஷ்பேக். அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படுதான் செய்யலாம். அந்த தோசை இந்த பக்கம் திருப்புங்கன்றாரு. தலைமை எங்களுது, முதல்வர் வேட்பாளர் நாங்க, எங்க தலைமையில கூட்டணி, எங்கள் தலைவர் தான் முதல்வர் வேட்பாளருக்கான முகம், எங்க அறிவாலயத்துக்கு தான் நீங்க வந்து உட்காருறீங்க. நாங்க தான் முதல்வர் வேட்பாளர் வச்சிருந்தோம், நாங்க தான் முடிவு பண்ணுவோம், எங்க அறிவாலயத்துக்கு தான் வரீங்க. இதுதாங்க நாங்க சொல்ற பண்ணையார்த்தனமே, இதைத்தாங்க நாங்க பிரச்சனைன்னு சொன்னோமே. தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? தொல் திருமாவளவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னு என் தலைவன் கூப்பிட்டு சொல்லி வெயிட் பண்ணுங்கன்ட்டோம். எப்போ நாங்க முதலமைச்சரை ஆக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை 8 சீட்டு கொடுப்போம், 5 சீட்டு 2 கட்சிக்கு கொடுப்போம், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்க பேசவே மாட்டோம். ஆனா தாவேகா 108 மேண்டேட்டுக்கு வந்துட்டாங்க, 10 அடிச்சா கேபினெட் போயிடுவாங்க. அப்ப கூப்பிட்டு நாங்க தரோன்னு சொல்றது எவ்வளவு பெரியது. அப்ப சொன்னீங்களா இல்லையா? அத நியூஸ்ல நீங்களும் தானே பேசுனீங்க. ஆட்சியில இருக்கிற மமதையில ஆடுறது, ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா என்பதை ஒரு இன்னைக்கு தென் தமிழகத்துல அனைத்து விதமான ரவுடித்தனமும் செஞ்சுட்டு இருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன். கட்ட பஞ்சாயத்துல இருந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன். அனிதா ராதாகிருஷ்ணனால அங்க வந்து 20 வருஷமாக அந்த தென் தமிழகம் முழுவதும் அமைதிக்கு குந்தகம் விளைவித்து அவ்வளவு தேவையில்லாத ரவுடித்தனமும் அவ்வளவு கட்ட பஞ்சாயத்துகளும் அவ்வளவும் நில அபகரிப்பு அனைத்தும் செஞ்சது அனிதா ராதாகிருஷ்ணன். நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா.